புன்னகை முழுநிலவே குத்து விளக்கே கொடி மலரே. யுவரானர், நடந்த வழக்கில் உண்மை என்னவென்று ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை வைத்துதான் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். Objection, Your Honor. Yes, proceed. Your Honor, இன்னும் கோர்ட்டோட நேரம் முடியல. நான் மேலும் ஒருத்தரை விசாரிக்கணும்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன் Your Honor. விசாரணை தரப்பில் இருக்கிற எல்லாத்தையும் விசாரிச்சாச்சே, இன்னும் யாரை விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? Your Honor, முக்கியமான சாட்சியை இன்னும் நீங்க விசாரிக்கவே இல்லை Your Honor. Objection, Your Honor. Objection overruled. Your Honor, இந்த வழக்கின் முதல் தரப்பாக விசாரிக்க நினைத்ததே நான் வேறு ஒருவரை தான். ஆனால் எதிர்த்தரப்பு வக்கீல் ஆரம்பத்தில் இருந்து ஏதேதோ கொட்டையை குழப்பி கடைசியாக கோர்ட்டின் இறுதி நேரத்திற்கு கொண்டு வந்து விட்டார். ஆகையால் நான் ஒருவரை விசாரிக்க உங்களிடம் அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வழக்கில் இறுதியாக நான் விசாரிக்க நினைக்கும் நபர் யார் என்றால் எனது கட்சிக்காரரான தாயார் அவர்களை, மரகதம்மாள் அவர்களை விசாரிக்க உங்களிடம் அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. மரகதம்மாள், மரகதம்மாள், மரகதம்மாள். Excuse me, Your Honor. அவங்கள விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நான் முழுமையா பேசியே முடிக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு இன்னும் நீங்க எனக்கு தரவே இல்லை Your Honor. நீ என்னடி சொல்ல போற? என்ன தேவையில்லாத கொஞ்சம் குட்டை குழப்பிட்டு இருக்கியா? மிஸ்டர் முத்துவேலு, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கலாம். நீங்க இங்க ஒரு குற்றவாளி, அவ்வளவுதான். மத்தபடி உங்க மருமகன்ற உரிமையிலையோ இல்ல ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துற உரிமையிலையோ உங்களுக்கு பேசுறதுக்கு இங்க உரிமை கிடையாது. அதுக்கப்புறம் மேலக்கான ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. யார் சொன்ன குற்றவாளி? நீ பாத்தியா? நான் குற்றவாளி உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? என்ன வெண்ணிக்கு குற்றவாளிங்கிற அம்புறதே பாத்துக்க. என் மயனோட கொண்டாட்டின்னு பாத்துட்டு இருக்கேன். சார் நிறுத்துங்க, இது உங்க வீடு கிடையாது. சரியா? உங்க வாய் போய் பேசிக்கிறீங்க. கோர்ட்ல எப்படி நடக்குமா அப்படி நடந்துக்கங்க. கோர்ட் வீட்ல தெரியாது என்ன குற்றவாளிங்கற நான் அப்படிதான் கேட்பேன். நான் என்ன குற்றவாளி? நான் கொலையில பண்ணவே கிடையாது. எல்லாம் ஊட்டிக்கு இருக்காங்க. இத மாதிரி நம்பிக்கை வருதுறீங்க. மிஸ்டர் முத்துவேலு, நீங்க குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணனும். நீங்க முடிவு பண்ண கூடாது. சரியா? உங்க மேல குற்றம் இருக்கிறதுனால தான் இப்ப கோர்ட் வரைக்கும் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யுவர் ஆனர், நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆதாரமும் சாட்சிகளும் தான் முக்கியம்னு சொல்றீங்க. சரி, அது ஒரு சைடு இருந்துட்டு போகட்டும். ஆனா சில மனுஷங்க சொல்ற உண்மையும் ஒருவேளை உண்மையா இருக்கலாம்ல, அதையும் உங்க தரப்புல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். ஏன்னா இழந்துட்டு நிக்கிறது அந்த பொண்ணுதான். என்ன, அந்த பொண்ணுக்குதான் இந்த வழி தெரியும். நம்மளாம் என்ன ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்களோட வழியில இருந்து அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம உள்வாங்கிக்க மட்டும்தான் முடியுமே தவிர அவங்களோட வழியை நம்மளால உணர முடியாது. இதுதான் யுவர் ஆனர். என்ன, இதே மாதிரிதான் இப்ப இங்க நடந்திருக்க கொலையும். அதைத்தான் யுவர் ஆனர் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு தான் அப்பாவை இவர் தான் கொண்டாரு, அதை கண்ணு முன்னாடி காட்சிகளா பார்த்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உண்மையை சொல்லும் போது அதை நீங்க நம்ப மாட்டேன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு ஆதாரம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஒருவேளை அவர் கொண்டதை யாராவது ஆதாரமா கொண்டு வந்து உங்ககிட்ட காமிச்சா அப்பயாவது நம்புவீங்களா? அதாவது அதே எடிட்டிங் நீங்க சொல்வீங்களா? எதிர்த்தரப்பு வக்கீல், உங்கள்கிட்ட கேக்குறேன். ஆமா, ஒரு மொபைல் மூலமா யாரு வந்து எதை காமிச்சாலும் அது எடிட்டிங் தான் சொல்ல முடியும். அது என்ன ஆதாரமா எடுத்துக்க முடியும்? அதுவும் இந்த ஜெனரேஷன்ல அதை ஏத்துக்க முடியாது. ஒருவேளை இவர் கொலை செஞ்சதுக்கு ஒரு வீடியோ ஆதாரம் இருந்தா கூட நம்புறதுக்கு சாட்சியா இருக்கும். ஆனா இப்படி பேசுறதுனா எப்படி ஆதாரமா எடுத்துக்க முடியும்? முடியாது. சரி, ஓகே. இப்போ உங்களோட இதுல நான் வாரேன். இப்போ ஒருத்தர் இவர் தான் கொண்டிருக்காரு அப்படிங்கறத தத்ரூபமா ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டுறாங்க. அப்ப அத நம்புவீங்களா? இது என்னோட கேள்வி. ஏன்னா இதை எடிட்டிங்னு சொல்ல முடியாது. எப்படி எடிட்டிங் நீங்க சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் செஞ்ச செயலை எடிட்டிங்னு என்னால சொல்லவே முடியாது, யாராலும் ஏத்துக்க முடியாது. யுவர் ஆனர், இப்படி ஒரு விஷயம் நடந்தா இது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இத மட்டும் எனக்கு பதில் மிஸ்டர் சரவணன் மீனாட்சி, நீங்க சட்டம் படிச்சிருக்கீங்கிறது உங்க ஸ்பீச்ல நல்லா தெரியுது. ஓகே, நானும் சட்டம் தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என்ன, ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் இங்க நடந்தா அதை நான் ஏத்துக்கிறேன். நடக்க போறது இல்ல. ஏன்னா அவர் கொலையே செய்யலையே. கொலை செய்யறதுக்கு யாரு கொண்டு ஆதாரத்தை கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருமே கொடுக்க முடியாது. அடியாத்தி, வக்கீலுக்கா படிச்சிருக்கா? ஐயோ, ஏண்டா நீலாம் என்ன வெண்ணைக்கு லவ் பண்ணிட்டு தெரியலையே. அவ என்ன படிச்சிருக்கா, என்ன வேலை பார்க்கறான்னு தெரியாம அவள் லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. ஐயோ, சட்டை படிச்சவள இருந்தா நம்ம தூக்கி ஜெயில் வைக்க கூட யோசிக்க மாட்டாளே. ஐயோ, என்ன செய்யறது? தாலியில கட்டிவிட்டோம். தாலியை கேட்டா திரும்ப இதுக்கு ஏதாவது கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா உள்ள தள்ளி விட்டாண்டா. ஐயோ, போலீஸ்காரிக்கு அடியெல்லாம் நம்மளால வாங்கவே முடியாது. சரவணா, இதுதான் உன் தலையில எழுதிருக்க தலையில. ஒரு ஆனர், இவங்க பேசுறத பார்த்தா கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் மரகதம்மாவை விசாரிப்பேன். எஸ், ப்ரொசீட். மீனாட்சி, உங்களுக்கு பேசுறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க போய் உங்க பிளேஸ்ல உட்காந்துக்கலாம். எஸ், ப்ரொசீட். மரகதம்மாள், மரகதம்மாள், மரகதம்மாள். தேங்க் யூ யுவர் ஆனர். அவனே கோல பண்ணிவிட்டு எம்பிட்டு சவுடால பேசிக்கிருக்க. உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நான் கெட்டக்க வச்சே தீருவேண்டா. வணக்கங்கம்மா, உங்க பேரு? மரகதம்மாள்.
சரிங்கம்மா, இப்போ இங்கே என்ன வழக்கு நடந்துக்கிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன, உங்க மருமகனை கொண்டது உங்க மையன்னு சொல்றாங்க. இதுல உங்களோட கருத்து என்ன? நான் சொல்றேன் உங்க மையன் கொல்லலைங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மையன் கொண்டிருப்பியான். என்ன கொண்டிருப்பியா? இல்ல அவன் தான் கொண்டியான். எத்த தாய் மாதிரி பேசு. நீ வாய மூடு. நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. என்ன இங்க யாரு கேள்வி கேட்கறாங்களோ அவங்களுக்கே பதில் சொல்லிக்கிறேன். நீ வாயவே திறக்காத. இங்க பாருங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து தகராறு நடந்துச்சு. என்ன அப்ப வீட்டை இவன் கேட்டு சண்டை ஓட்டியான். அதனால சண்டை வந்துச்சு. ஏன் சொல்ல போன என் புருஷனை இவன் தான் கொண்டியான். பேசி பேசி என் புருஷன் உயிர் போயிருச்சு. அதே மாதிரி என் மருமையில இவன் தான் கொண்டிருப்பியான். சரிங்கம்மா, இப்போ சொத்துங்கிறது இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பையலுக்கும் சரிசமமான ஒண்ணுந்தே சொல்றாங்க. என்ன அதுதான் நடைமுறையும் கூட. நீங்க ஏன் அதை மறுத்து உங்க பையனுக்கே எல்லா சொத்தையும் எழுதி வச்சீங்க? அவர் சொத்தை எழுதி வச்சது, அவரை அழிச்சு குடிச்சது, அதெல்லாம் மறு விஷயம். ஆனா நீங்க ஏன் உங்க பையன் பேர்ல அத்தனை சொத்தை எழுதி வச்சீங்க? அவர் கேட்டாரு அப்படிங்கிற வார்த்தைக்காக எதுக்கு அதை நீங்க செஞ்சீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? அவன் பொண்டாட்டி 1-2 சண்டையில மூட்டி விட்டு இருக்கா குடும்பத்துக்குள்ள. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? சொத்தை கேட்டு சண்டை போட்டாங்க, அதனால எழுதி வச்சோம். சரி, எழுதி வச்ச சொத்தோட அவன் பாட்டுல ஒதுக்கி போகணும்ல. அப்புறம் என்னத்துக்கு என் மகளுக்கு வாங்கின வீட்டுக்கு அவன் சண்டைக்கு வந்தியான். அதனாலதே இங்க பிரச்சனை நடந்து என் மருமையினை கொல்ற அளவுக்கு இந்த பிரச்சனை போயிருக்கு. இவங்க சொல்றது என்னங்க? என் மருமையினை இவன் தான் கொண்டு என்ன இவனை ஜெயில பிடிச்சு போய் போடுங்க, 1000 தண்டனை கொடுங்க அவனுக்கு. இதுல என்கிட்ட விசாரிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நோட்டீஸ் பாயிண்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் தேவையில்லாத கேள்விகளை அவையிடம் கேட்கிறார் என்று நான் புகார் அளிக்கிறேன். ஏனென்றால் இது இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன். இதற்கு உங்கள் பதில்? யுவர் ஆனர், எப்படி இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியா போகணும் அவங்க நினைக்கிறாங்க? ஏன்னா அவர் எப்படி கொலை செஞ்சிருக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கான முக்கிய ஆதாரம் நமக்கு வேணும் இல்லையா? ஏன்னா அவங்க ஆதாரமே இல்லாம இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆதாரத்தை கொடுத்தாங்க, அது செல்லுபடி ஆகல. ஆனா இப்போ தீர விசாரிக்கணும், விசாரிச்சாதான் உண்மை வரும். அதனாலதான் நான் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கூட சில உண்மைகள் வரலாம் யுவர் ஆனர். சச்சம்மா, இவங்க கேக்குறாங்க அவங்க கேக்குறாங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலமா? நான் சொல்றேன், பெத்த தாயி இவன் தான் கொண்டியா, இவனை ஜெயில புடிச்சு போடுங்க. அதுக்காக என்ன வேணாலும் நாங்க செய்வோம். உன்னை வீட்டுல என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? எதுக்கு எங்க பல்ட்டி அடிச்ச? இல்ல, எங்க அப்பா செய்யாத தப்ப நான் கோத்துக்கணும். எங்க அப்பா அதை செய்யவே இல்லை. மூஞ்சிய ஒட்டச்சு போடுவேன். என்ன உங்க அப்பன் ஜெயிலியா? உங்க அப்பன் ஜெயிலண்டு உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பாப்போம். கரே, இந்த கேஸ்ல உனக்குமே சம்பந்தம் இருக்கு. ஒரு நிமிஷம் ஆகாது, எனக்கு புருஷனே வேணாண்டு ஒன்னையும் புடிச்சு உள்ள தள்ளி விட்டு போறதுக்கு. என்னடி நீ இப்பலாம் மிரட்டினாப்ல நான் உண்மையை சொல்லிடுவேனா? எனக்குலாம் தெரியாது. ஓ, உனக்கு தெரியாம தான் அத்தனை தடவை வளர்னியாக்கும். அது எப்படி முதல் தடவை உண்மையை சொல்லிவிட்டு அப்புறம் மாத்தி சொல்றது? எவன கிறுக்கனாவது உண்மையை மாத்தி பேசுவானா? நீ என்ன வேலைக்கு மாத்தி பேசுன கேப்பன்ல? அது 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 ஏதோ ஒரு இதுல வந்து பிடிச்சு, அவ்வளவு எனக்கு தெரியாது. நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. ராணர், இதுக்கு மேல யாரை விசாரிக்கிறதுக்கோ இல்ல மத்தபடி சாட்சிகளை இங்க கொண்டு வர்றதுக்கோ வேற எதுவுமே கிடையாது. நான் கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், அவர் தான் கொலை பண்ணிருப்பாரு. இதுக்கு மேல தீர்ப்பு கொடுக்க வேண்டியது நீங்க தான் ராணர். ஆஜர். இவ்வழக்கை பொறுத்தவரை சில ஆதாரங்கள் கிடைத்தும் அதை சரிவர யாரும் இங்கு எடுத்து வரவில்லை. மேலும் கொலை செய்தவர் தான் செய்த கொலையை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுவே நீதிமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. வாய்மையே வெல்லும் என்ற முழக்கத்தினை மூல காரணமாக வைத்து ஒவ்வொரு நீதிமன்றங்களில் வழக்குகள் மன்றாடப்படுகின்றன. இவ்வழக்கில் சரிவர ஆதாரங்களை யாரும் ஒப்படைக்கவில்லை. குற்றவாளியை தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் வரை 3 நாட்கள் போலீசின் கஸ்டடியில் அவரை வைக்கும்படி இக்கோர்ட்டில் நான் உத்தரவிடுகிறேன். இதுவே என்னுடைய தீர்ப்பு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நீங்கள் கொடுத்த தீர்ப்பை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் குற்றம் செய்யாதவரை எப்படி குற்றவாளி என்று கருத முடியும்? ஆகையால் எனக்கு ஒரு வாய்தா கொடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுவரை நீங்கள் கூறியது போல் அவரை 3 நாட்கள் போலீசின் கஸ்டடியில் வைத்து விசாரிக்கும்படியும் அதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்தா வேண்டும் யுவர் ஆனர். வாய்தா கொடுக்க கூடாது. வாய்தா கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன். அந்த ஆளுதான் எப்பவும் கொண்டா, இதை நான் எப்படி நிரூபிப்பேன்? வழக்கறிஞர் அகிலன் கூறியது போல் இவ்வழக்கில் சரிவர ஆதாரங்கள் ஒப்படைக்கப்படாமை காரணத்தால் 2 நாட்களுக்கு இவ்வழக்கை ஒத்திவைத்து வாய்தா வழங்குகிறேன். ஆனால் ஒன்று, 2 நாட்களுக்கு மேல் இவ்வழக்கை தொடர்ந்து கொண்டு போனால் அடுத்த வாய்தா நான் வழங்க இயல மாட்டேன். ஏனென்றால் இவ்வழக்கு முழுவதும் ஒரு சந்தேகமாகவே கொண்டு செல்கிறது. ஆகையால் சரிவர ஆதாரங்களை ஒப்படைக்கும் வரை இவ்வழக்கை 2 நாட்கள் ஒத்திவைப்பேன். மேலும் சென்றால் நான் இவ்வழக்கை தள்ளுபடி செய்ய நேரிடும். நன்றி. கையெழுத்து போட்டுருங்க.
நான் தோத்து போக கூடாது. கடவுளே, ஏதாவது வழி பண்ணுங்க. நிறுத்துங்க. வாய்தா கொடுக்க கூடாது. ஆதாரம் இருக்கு. யாரு? வாய்தா கொடுக்காதீங்க. ஆதாரம் தானே வேணும். நான் வச்சிருக்கேன். உனக்கு என்ன ஆதாரம் தானே வேணும்? இப்ப ஆதாரம் கிடைக்குங்கிறீங்களா? செல்வா, என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. என்ன ஆதாரம்? இவனா? இந்த ஆளுக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கும்? சோ எல்லாம் கடைசியா முடிய போற நேரத்துல வாரானே. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுதான் ஒவ்வொரு கோர்ட்லயும் இப்ப வரைக்கும் நடந்துக்கிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா விசாரிச்சதுல எங்கேயுமே உண்மை வரல. ஆனா சில படங்களை காமிச்சா உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறேன். அதனால சரியான ஆதாரம், கரெக்டான நேரத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால கணம் கோட்டார் அவர்களே, நீங்க இந்த ஆதாரத்தை பார்க்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன ஆதாரம் கொண்டு வந்திருந்தாலும் சரி, என்ன பேசணும்னு நினைச்சாலும் சரி, கூண்டுக்கு வந்து பேசுங்க. எதுவா இருந்தாலும் சரியா? வணக்கங்கம்மா. என் பேரு அருண்குமார். மதுரை கள்ளிக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவந்தே. இந்த ஊர்ல தாசில்தார் ஆபீஸ்ல பத்திர ஆபீஸ் ஒண்ணு இருக்கு. அங்க செல்வாக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆளுதேன். அதாவது செல்வாவோட அப்பா இப்ப கொலை செய்யப்பட்டிருக்காரு பத்தியலா, அவர் எனக்கு மிகப்பெரிய தோழன். 2 பேர் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல நாங்க 2 பேர் இருந்தோம். நான் வேலை செய்யற அதே இடத்துலதான் அவர் வேலை செஞ்சாரு. அதாவது இப்ப அவர் கொலை செய்யப்பட்டார் பத்தியலா, அவரோட மகன் வேலை செய்யற அதே போஸ்டிங்க அவரும் வேலை செஞ்சாரு. பத்திரம் பதிகிற இடமே 2 பேர் அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நாங்க 2 பேர் இருந்தோம். இப்போ குற்றம் சாட்டப்பட்டு நிக்கிறாரே, இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா ஆதாரத்தை இப்ப நான் கொடுக்க போறேன் பாத்தீங்களா, அதனால முன்னாடியே உங்ககிட்ட ஒரு ரெக்கார்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது டப்பிங்லாம் கிடையாது. என்ன, ஒருவேளை எடிட்டிங் செஞ்ச மாதிரியே இருந்தாலும் அந்த அளவுக்கு தத்ரூபமா எவனாலும் எடிட் பண்ண முடியாது மேடம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி விடுங்க, அதை நீங்க எடிட்டிங்னு சொல்லுங்க, டப்பிங்னு சொல்லுங்க, அது எனக்கு தேவை கிடையாது. இப்ப நான் கொண்டு வந்திருக்க ஆதாரம் உண்மை. நான் எடுத்த வீடியோ, நான் கண்ணால பார்த்தது. 2019 ஜூன் 12 அன்னைக்கு மத்தியானம் நடந்த கொலை. என்ன, இத அவர் பொண்ணு, அதாவது இறந்து போனார் பாத்தீங்களா, அவர் பொண்ணு மட்டும் பார்க்கல, அந்த கொலைய கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நான் பார்த்தேன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இது மூலமா பின்னாடி ஒரு பிரச்சனை வரும், இதுக்கான ஆதாரம் தேவைப்படும், அதை நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ தான் என்கிட்ட இருக்க வீடியோ. அதுவே இந்த கொலை வழக்குக்கான முக்கிய ஆதாரம். இம்பட்டு நேரம் நீங்க விசாரிச்சதுல கண்டிப்பா உண்மை வெளியே வந்திருக்காது. ஏன்னா சரிவர உண்மை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே உண்மை சொல்லியிருந்தாலும் நம்புறதுக்கு இந்த கோர்ட்டு தயாரா இல்ல. ஏன்னா கோர்ட்டை பொறுத்தவரை ஆதாரம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன். என்ன, சரிங்க மேடம், இப்ப என்ன நடந்துச்சுங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோ காட்சிகளா உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கணும்னு விரும்பிக்கிறேன். இதோ நிக்கிறாரே முத்துவேல், இவரும் இவரோட மயனும் சேர்ந்தது என்னோட நண்பனை கொண்டிருக்காங்க. இவங்க கொலை பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்னண்டா, இதோ நிக்கிறாரே முத்துவேல், இவருடைய அப்பா இவங்க மக பேர்ல ஒரு வீடை வாங்கினாரு. ஆனா அந்த வீடை அவர் வெளி பத்திரமா, அதாவது வெளி தோற்றத்துக்கு ஒரு பத்திரம் எழுதினாரு. அந்த பத்திரத்தை கொண்டு அவர் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த பத்திரத்துல என்ன எழுதிருச்சுன்னா, அந்த வீடு தன்னோட மகளும் தன்னோட மனைவியும் கையெழுத்து போட்டாதேன்னு செல்லுபடியாக எங்கேயும் சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எழுதி வச்சிருந்தாரு. எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. தன்னோட பேரை அதை எழுக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா உண்மையே நிகழ்ந்தது என்ன தெரியுமா? இப்ப நான் வாரதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க விசாரிச்சியல்ல, மரகதம்மா, அவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். முன்னாடி அவங்க சொல்லியிருக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன் நடந்த உண்மை என்னன்னு. 2019 ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஒண்ணுவே, செல்வாவோட தாத்தா அந்த வீட்டை தன்னோட பேர்ல முழுமையா பதிவு செஞ்சுட்டாரு. அதை பதிவு செஞ்சு என்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்து மறைச்சு வைக்க சொன்னாரு. கிட்டத்தட்ட இன்னையோட 6 வருஷம் 3 மாதங்கள் ஆகிறது. அந்த பத்திரத்தை எடுக்கவே இல்லை. இப்ப திடீர்னு அந்த பத்திரம் செல்வா கைக்கு போயிருக்கு.
அந்த பத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க தாத்தா எழுதியிருந்த உயில் என்னன்னா, இந்த வீடு முழுக்க முழுக்க தன்னோட பேரை, அதாவது மகள் வழி பேரனுக்கு சொந்தமான ஒண்ணுது. இதை வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படியே கொண்டாடினாலும் அதுக்கான கேஸும் கூட நீங்க கோர்ட்ல போட்டு பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த உயில் எழுதியிருந்தாரு. இது செல்வாவுக்கு தெரிய வரும்போது அதை எடுத்து பார்க்கும்போது இந்த வீடு தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது. அவங்க அப்பாவை கொண்ட விஷயமும் இப்பதான் செல்வாவுக்கு தெரியுது. ஆனா இந்த ஆளுதான் அவரை கொண்டிருக்காரு. இதுக்கான வீடியோ காட்சிகள் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்க விரும்புகிறேன். போடுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரோல். வீடியோ ப்ளே பண்ணுங்க. கோட்டார் அவர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்க வேண்டாம்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா இது எல்லாரோட பார்வைக்கு தெரியணுங்கிறதுக்காக பெரிய ஸ்கிரீன்ல போடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். அப்பா எங்க போனாங்க? காலையில இருந்து நம்ம பார்க்கவே இல்ல. அப்பா அப்பா இல்ல, நானும் கோவப்படக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பேசாமதான் இருந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? யோ, என்ன பேச வேணாம், வைக்க வேணாம், அதான் கேட்டுருக்கோம்ல. எழுதி வச்சா நான் குறைஞ்சா போயிருவிய? எப்படி தர நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது? போய் ஒவ்வொருத்தையும் காலையும் அப்ப போய் காலையில விழுந்துட்டு இருப்பாங்களா? எழுதி வையா மேல சொத்த. இங்க வாருப்பா, மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? சும்மா வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிக்க கூடாது. உனக்குலாம் என்னையா மரியாதை? உனக்கு கிடையாது, யாருக்கும் மரியாதை கொடுக்க முடியாது. எங்க அப்பா எவன் போய் கெஞ்சிட்டே இருப்பாங்களா? என்ன பண்ணிருக்க? நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, கேட்கறதுக்கு சும்மா விடாம இது பண்ணி பிரிப்பீங்க. மச்சான் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மச்சான், ஏதோ கோவத்துல அடிச்சிருப்பீங்க. அது எப்படி மாப்ள? கோவத்துல அடிக்கிறதுக்கு சும்மா நினைச்சிட்டு வந்து அப்படியே அடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியாது நினைச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், இம்புட்டு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த சொத்தை உங்களுக்கு எழுதி வைக்கிறது அவசியமே கிடையாது. இது என் மாமா என் பொண்டாட்டி கொடுத்த சொத்து. என்ன என் பொண்டாட்டியே சேலஞ்சு சொன்னாலும் எழுதி வைக்க மாட்டோம். அளவுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப நாள் பொறுத்து போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன இதுக்கு மேல என் பொண்டாட்டியே சரின்னு சொன்னாலும் சரி, இந்த சொத்தை உங்க வீட்டுக்கு எழுதி வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். என்னையா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ அவன் வாயில பேசிக்கிட்டு ஒன்னதுக்கு ஆகாது. நீ செத்துரு, உயிரோட இருக்க. அப்பா செத்துரு. நீ செத்தாத இந்த சொத்து எனக்கு வரும். நீ உயிரோட இருக்காத. எப்படி வாய் பேசிக்கிருக்க? நீ உயிரோட இருக்காத. செத்துரு. இன்னும் குத்துப்பா, இல்லனா உயிரோட வந்துருவான். ஓதுண்டா, இதுக்கு இந்த ஆளு பரலோகம் போயிரும். ஆமா, வலிக்குது. அப்பா, உங்களுக்கு ஆத்திரமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்குப்பா. டேய், உன்னை பெத்த வேணாம், எனக்கு எம்பிட்டு இருக்கும். என்ன அந்த சொத்து எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? அந்த வீடு 30 லட்சம் ரூபா. ஆனா நான் ஏமாத்தி அந்த வீடு 50 லட்ச ரூபாய்க்கு கூட விற்பேன். ஆனா அந்த வீடு எனக்கு வேணும். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாடகம் நடிக்கலாம் நினைச்சுக்கிறேன். என்ன பண்ணுவீரா தெரியாது, அந்த வீடு நம்மளுக்கு வேணும்பா. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் அத்தை காரிகிட்டையும் உன் அப்பத்தா காரிகிட்டையும் போய் கேட்போம். அவளுக்கு 2 பேரும் என்ன சொல்றாளுன்னு பார்ப்போம். முடியலையா உன் மாமங்காரனை கூப்பிட்டு கேட்போம். அவனும் ஒத்து வரலன்னு வச்சுக்க, அவனை கொண்டுட்டா அந்த சொத்து நமக்கு எப்படி வரும்னு மட்டும் பாரு. அண்ணக்கு அவளை எழுதி நம்ம கையில இருந்தா கொடுத்தாங்கணும். அவன் அப்பயும் போயிட்டானா எல்லாம் நம்ம காரிலே தான் வந்து கிடப்பாளுங்க. என்ன அப்ப ஈஸியா அந்த சொத்தை வாங்கி போடலாம். அம்பிடுத்தேன். ஆமாப்பா, அந்த ஆளை குத்தி கொல்லணும். எனக்கு அம்பிட்டு ஆத்திரமா இருக்கு. அந்த ஆள்னாலதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உன்னை விட ஆத்திரம் அதிகண்டா. அந்த ஆளுக்கு என் கையால தான் சாவு. வாப்பா. அப்பா, குத்தி கொண்டுட்டிய. ஆனா இப்ப அந்த ஆளு எப்படி செத்து போனான்னு கேட்டா யாரு சொல்விய? அம்மா வலிக்குது. அப்பா, யாராவது காப்பாத்துங்க. அம்மா. யோ நிறுத்து. கத்துனாப்புல யாரும் வர மாட்டாங்க. யாரும் வீட்டுல கிடையாது, சரியா? எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் பண்ணிருக்கேன்.
சொத்து எழுதி கேட்டா உன் பொண்டாட்டிக்கு எழுதி கொடுக்க மாட்டேன்னு ஒரு இது கேட்கறாளா? இனி எப்படி அவ எழுதி கொடுக்காம இருக்காட்டு பாக்குறேன். உன் உயிர் போய் தான் இந்த வீட்டு சொத்து எனக்கு வரணும்டா, அத்தையும் செய்வேன். அதுக்குதான் இதை செஞ்சேன். என்ன செத்து போயிரு, நீ உயிரோட இருக்காத. ஐயோ மாப்பிள்ள, உங்களை என் மாப்பிள்ளையா நான் நினைக்கவே இல்லையே. அப்பா, எனக்கு என் உயிர் போறத பத்தி கவலையே கிடையாது. ஆனா ஒண்ணுக்கு 3 பொட்டை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்காரு. அதுக்கு நான் என்ன பயமாறு செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள, என்னை காப்பாத்திருக்க மாப்பிள்ள. என் புள்ள சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மழலை இவன் மொழி பேசினார், குடும்பத்து கோவிலில் குடியேறினார். இதமானது இனிதானது, துந்தங்கள் பந்தங்கள் நிலையானது. அம்மா என்று சொல்ல 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 ஆயுள் காலங்கள் நீள்கின்றன. அப்பா, நீ எத்தனை தடவை சொன்னியா, அதை கேட்டியலா? இப்படிதான் என் அப்பாவை கொத்திக்க விட்ட. அப்பா, என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை கொத்திக்க. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆதாரம் காமிச்சாதான் நம்புவீங்க, அப்படித்தானே? அப்பா, திரும்பி வந்துருங்கப்பா. அப்பா, ஐயோ, என் பெருசு எப்படி துணி நடிச்சா செத்து போனாரு. ஐயோ, அம்மா, இதை நான் பார்க்கிறேங்க, உயிரோட இருக்கேன். ஐயோ, என்னங்க எப்படி வலிச்சிருக்கு? ஐயோ, நீ படுபாவி, உன்னை அம்மா அம்மா அவசரப்படாதீங்க, இருங்க. கோட்டார் அவர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது யாரு டாப்பிக்னு சொல்ல முடியாது, ஏன்னா தத்ரூபமா நடந்திருக்குல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நீங்க என்ன நினைச்சாலும் சரி யுவர் ஆனர், கண்டிப்பா இதை எடிட்டிங்னு சொல்ல முடியாது, டப்பிங்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தத்ரூபமா நடந்திருக்க ஒண்ணு யுவர் ஆனர். என்ன எதிர்த்தரப்பு வக்கீல், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? டெல் மீ. அப்படியே வாய் அடைச்சு நிக்கிறீங்க. என்னடா சொன்னீங்களே, அவர் கொலை செய்யவே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. இவ்ளோ உண்மையா ஒரு வீடியோ காமிக்கும்போது எங்களுக்கே மனசு உருகுதுங்க. இது எப்படி டப்பிங்னு சொல்ல முடியும்? யுவர் ஆனர், இத டப்பிங்னு சொல்ல முடியாது, எடிட்டிங்னு சொல்ல முடியாது. இத நேர்ல பார்த்து எடுத்த ஒரு வீடியோ தான். இதுதான் உண்மை. நீங்க இதுக்கான தீர்ப்பு தான் யுவர் ஆனர் வழங்கணும். இத வீடியோ பார்த்துட்டு நீங்க தீர்ப்பு அவங்களுக்கு இதா வழங்குனீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து வாதாடுறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுறேன் யுவர் ஆனர். உங்களுக்கு ஏதேனும் வாதம் இருக்கிறதா? யுவர் ஆனர், மன்னிக்கவும். எனக்கே ஒரு நிமிடம் அந்த வீடியோவை பார்க்கும்போது மனம் கலங்கிவிட்டது. ஆகையால் இதை எடிட்டிங் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. கட்டாயம் அவர்தான் கொலை செய்திருக்கிறார். இதை இப்பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு மேல் உங்கள் தீர்ப்பு. நம் கோட்டார் அவர்களே, இந்த வழக்கிற்கு இது சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விதான். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். மேலும் அந்த வீடு செல்வாவுக்கு தான் சேர வேண்டும். ஆனால் இதற்கு மேல் அந்த வீட்டை கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க மேல இன்னொரு வழக்கு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்களோட இது. ஆனா இதுக்கு மேல அந்த வீட்டை கேட்டு யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது இவங்க வீட்டுல இருந்து. அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்ற அவங்க தாத்தா இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இன்னொரு வழக்கு இவர் மேல நான் போடுறேன். இதுக்கான ப்ரொசீஜரை நீங்க பாத்துக்கலாம். ஆஜர், இதுவே கடைசி தீர்ப்பு. முதல் தீர்ப்பும் கடைசி தீர்ப்பும் தான் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும். ஆகையால் இதுவே கடைசி தீர்ப்பு. ஆதாரம் இல்லாமல் தான் இவ்வழக்கை நான் 2 நாட்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நிமிடம் அந்த வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுது என் மனமே உருகிவிட்டது. அந்த அளவுக்கு இது உண்மை தத்ரூபமாக எனக்கே தெரிகிறது. இதற்கு சாட்சிகள் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். சொத்துக்காக தனது சொந்த அக்கா கணவரை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யும் மனிதர்கள் இவ்வுலகில் வாழ்கிறார்களா என்பதை நினைத்து நான் வியப்படைகிறேன். ஏனென்றால் அந்த வீடியோ காட்சிகள் அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது.
இதற்கு மேல் இதனை பொய் என்று கூறினாலோ இல்லை இந்த ஆதாரம் உண்மையே இல்லை என்று சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு உருக்கமானதாக இருக்கிறது. சரி, இறுதி தீர்ப்பை நான் வழங்குகிறேன். சொத்திற்காக தனது அக்கா கணவரை கொண்ட குற்றவாளியான முத்துவேலை ஆயுள் தண்டனை கொடுத்து இக்கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. மேலும் கொலைக்கு துணையாக சென்ற அவரது மகன் வழக்கறிஞர் ஸ்ரீதேவி கூறியது போல் தவறு செய்தவரை விட தவறுக்கு துணை கொண்டவருக்கே தண்டனை அதிகம். ஆனால் இவ்வழக்கில் முக்கியமாக குத்தி கொண்ட குற்றவாளிக்கே நான் இங்கு தண்டனை அளித்திருக்கிறேன். கொலை குற்றத்திற்கு துணையாக சென்ற அவரது மகனுக்கு 1 மாத காலம் சிறை தண்டனையும் நான் விதிக்கிறேன். தீர்ப்புக்கு இடையில பேசுறதுக்கு என்னை மன்னிச்சுக்கிறீங்க. அதாவது கொலை செஞ்சது என்னமோ அவங்க அப்பா தான். இவரு துணையில தான் நின்றாரு. என் புருஷனுக்காக சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சு நான் பேசல. அதாவது நீங்க தண்டனை கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இவனுக்கான தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க அதுக்கு பதிலா அதாவது ரொக்கமாக ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா அதை நாங்க கோர்ட்டுக்கு கட்டி. இவங்க அப்பா எப்போதுமே திருந்து போறது கிடையாது. என்ன, இவங்க குடும்பத்துல நான் வாழ வந்து 2 மாசம் ஆக போகுது மேடம். இந்த 2 மாசத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். என்ன, இவங்க வீட்டுல இவங்க அப்பா எப்போதுமே திருந்த மாட்டார். ஆனா என்னோட கணவரை என்னால திருத்த முடியும். உங்களோட தீர்ப்புக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு கிடையாது. நீங்க கொடுக்குற இந்த தீர்ப்புக்கு அவனுக்கு சரிப்பட்டு வராது. அதுதான் நான் சொல்றேன். அதனால நீங்க ரொக்கமா ஒரு தீர்ப்பு கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அதை நாங்க வந்து கட்டிக்கிறோம். ஆனா இவனுக்கான தண்டனை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இது ஒரு சக மனுஷியா இல்லாம நானும் ஒரு லாயர் அப்படிங்கறத உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரொசீட். கொலைக்கு துணையாக சென்ற சரவணன் மீது 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக இந்நீதிமன்றத்திற்கு கட்ட வேண்டும் என்று இக்கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. மேலும் சரியான ஆதாரங்கள் கிடைக்காமல் வாய்தா கொடுக்க இருக்கும் தருவாயில் சரியான நேரத்தில் வீடியோ காட்சிகளை கொண்டு வந்து சரியான ஆதாரத்தை சமர்ப்பித்த துணை சார் பதிவாளர் அருண்குமாரை இந்நீதிமன்றம் பாராட்டுகிறது. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மட்டுமின்றி 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் ஒரு தண்டனையாக அறிவித்து ஆயுள் தண்டனை வழங்க இக்கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. மேலும் 1 நிமிடம் என்னை வியப்படைய செய்ய வைத்த மீனாட்சி அவர்களையும் இந்நீதிமன்றம் பாராட்டுகிறது. தான் வழக்கறிஞராக முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் வழக்கறிஞருக்கான பேச்சுகளை சரியாக பேசிய மீனாட்சியை இந்நீதிமன்றம் மிக மிக பாராட்டுகிறது. முக்கிய குறிப்பு: ஆயுள் தண்டனை வழங்கிய குற்றவாளிக்கு யாரும் ஜாமீன் கொடுக்க கூடாது என்றும் இக்கோர்ட்டு மிக தாழ்மையுடன் தீர்ப்பளிக்கிறது. இனிமையான பேச்சால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய மிஸ் ஸ்ரீதேவி அவர்களையும் இந்நீதிமன்றம் மிக தாழ்மையுடன் பாராட்டுகிறது. நன்றி யுவர் ஆனர். அகிலன், அதுக்காக உங்களையும் நான் தவறு சொல்ல விரும்பல. சரியாதான் வாதாடுறீங்க. ஆனா அவசர புத்தி உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். மற்றபடி உங்களோட வாதமும் மிக அருமையாக இருந்தது. ஓகே, ப்ரொசீட். இத்துடன் இந்நீதிமன்றம் கலைகிறது. உன்னை இப்படி ஒரு கோணத்துல பாக்குறதுக்கு எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பா இறந்து போகும்போது எந்த அளவுக்கு என் மனசு உடைஞ்சிருந்ததோ இப்போ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா உன்னை விலங்கு மாட்டி இப்படி ஒரு நிலையில நிக்க வைக்கணும்னு 6 வருஷம் துடியா துடிச்சேன். இப்போ இந்த நிலையில நிற்கும் போது எனக்கு அம்படி சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்ன? பொய்? இங்க பாரு, பொய் மறைஞ்சு போற மாதிரி இருக்கும், ஆனா சுத்தமா மறைஞ்சிடாது. உண்மை அப்படியே வெளியே வராத மாதிரி இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சு? என் அப்பா பண்ணி வச்சனாலதான் அவரு உண்மையை சொல்லி இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை. உன்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பா என் மடியில உயிரை விடும் போது அப்படியே அதை நான் எப்படி சொல்றது, நான் நானாவே இல்லை தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு வலிச்சுது. என் அப்பாவுக்கு எப்படி வலிச்சிருக்கு நீ குத்தும் போது. உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்போ இனிமே நீ வெளியவே வரக்கூடாது, உள்ளே இரு. என் அப்பாவை குத்தி கொண்ட பார்த்துக்க உனக்கு 6 முழுச தண்டனை தாண்டா. அணுவை வச்சு செத்துறேன். எந்த
வீட்டுக்காக சண்டை போட்டு என் அப்பாவை குத்தி கொண்டியோ அந்த வீட்டுல என் குடும்பத்தோட மறுபடியும் போய் நான் வாழுவேன். அதை பார்த்து உன் குடும்பம் வயிறு எறிஞ்சு சாகட்டும். என்ன நீ எப்படி உன் மக ஏண்டா நீலாம் ஒரு அப்பனா? கேவல சொத்துக்காக பெத்த மக வாழ்க்கையவே அழிச்சிருக்க. வெக்கங்கட்ட நாயே. இனிவே மல்லிகா எப்படி சந்தோஷமா இருக்க போறான்னு பாரு. இத்தனை வருஷ காலமா நான் அழுததுக்கு இனி மல்லிகா வாழ்க்கை முழுச சந்தோஷம் மட்டும்தான். இனி என்கிட்ட சந்தோஷம் மட்டும்தான்டா நினைச்சு நிக்கும். இனி ஒரு சொட்டு கண்ணீர் நான் விடவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் என்ன நினைச்சனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால இனி ஒரு பொட்டு கூட நான் அழுகவே மாட்டேன்டா. தோல்வி அது முடிவு அல்ல, காலம் உன் கையில் உள்ள காயம். உன் மனதை மெல்ல கேட்டு பறித்து இழுத்து செல்லம். அது நெருப்பை போல எரிக்கும், உன் உயிரை கிள்ள துடிக்கும், உன் கனவை பறிக்க நினைக்கும். இனி என் அப்பாவோட ஆத்மா ரொம்ப சந்தோஷமா சாந்தி அடையும். வரட்டா? இந்த கேஸில் நிறைய உதவி செஞ்சுருக்க, அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்காக உன்னை ஏற்றுக்கிறவன் மட்டும் நினைக்காத என்ன. ஏன்னா நீ செஞ்ச காரியம் அப்படி. ஒருவேளை என் மனசு மாதிரி உன்னை ஏற்றுக்கிட்டாலும் நீ செஞ்ச நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஆணி வேற இருக்கு. கூடவே இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இல்லை. அது எப்படி மாறும்? எப்பயாவது மாறுமா சொல்லு பார்ப்போம். ஒருவேளை உன்னை நான் ஏற்றுக்கிட்டாலும் உன்னை பார்க்குற நேரம் பூரா நீ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகும். வேற எதுவும் எனக்கு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு நொந்திருக்கேன். என்ன என் குழந்தைய என் அப்பா அம்மாவே நினைச்சேன் நான். ஆனா அது உனக்கு ஈஸியா போச்சுல. என்னடி சொல்லிட்டு போன? இந்த குழந்தை இல்லைன்னா 1000 குழந்தை பெற்றுக்கலான்னு. 1000 குழந்தை பெற்றுக்கலாம். ஒரு குழந்தை எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு மத்தியில கடவுள் உனக்கு குழந்தைய கொடுத்ததே பெரிய விஷயம். அந்த குழந்தைய எம்பிட்டு பத்திரமா பாத்துக்கறன்னு தெரியல. அத அழிச்சுவிட்டு எம்பிட்டு சவடாலா பேசுன. அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்கணும்டி. இப்பவும் சொல்ற, உன் மேல இருக்கிற காதல் உண்மையானதுதான். அந்த காதல் எப்போதுமே செத்து போகாது. அதை வெறுக்கவும் மாட்டேன். ஆனா என்ன பொறுத்தளவுல உன்னை நான் வெறுத்துட்டேன்டி. நீ எனக்கு வேணாம் இருந்ததி வேணாம். சரி, நான் ஒண்ணு மட்டும் கேட்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டைவர்ஸ் பத்திரத்துல என் அப்பனும் என் அண்ணனும் சேர்ந்து செயின் வாங்குறாங்கல்ல, 6 மாசம் சேர்ந்து வாழாம யார் மாமா உனக்கு டைவர்ஸ் கொடுத்தா? சொல்லு. நீ நானும் எத்தனை மாசம் சேர்ந்து வாழ்ந்தோம்? மிஞ்சி போனா ஒரு 4 மாசம் தானே வாழ்ந்துருப்போம். இன்னும் 2 மாசம் வாழவே இல்லையா மாமா? எப்படி டைவர்ஸ் பத்திரத்துல நீ சைன் போட்ட? எப்படி டைவர்ஸ் செல்லுபடி ஆகும்? அதெல்லாம் தேவையில்ல. அது உனக்கு எதுக்கு? டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அதை பத்தி இங்க பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன, என் வாழ்க்கையில நீ இல்லை. இனி நீ யாரோ நான் யாரோ தான். தேர்வு சரியா இருந்திருந்தா முடிவு கரெக்டா இருந்திருக்கும். தேர்வு சரியில்லை, அதனாலதான் முடிவும் தப்பா போயிடுச்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா ஏத்துக்கிறேன் மாமா. எனக்கு திரும்பவும் உன் கூடயே வாழணும் மாமா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. உன் மேல உசுரையே வச்சிருங்க மாமா. கோபம் இப்ப தனியதும் அப்ப என்ன ஏத்துக்க மாமா. ஆனா என்ன உன் மனசுல இருந்து மட்டும் தூக்கி எறிஞ்சிடணும் மாமா. மாமா, காதல் உறுதியானதா இருந்தா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றதோட அர்த்தம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட் பை. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நான்.
வரவே இல்லை, 2 நாளா ஆளவே காணோம். எங்கேயும் போனான்னு தெரியலையே. சோ இந்த தண்ணி என்ன எந்திரிக்க முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது. அம்மா முடியலையே, தண்ணி வேற எடுக்கணும். எப்ப எந்திரிக்க முடியல. அம்மா அத்தாச்சி, அம்மா எவனுமே இல்லை போலயே. சரி நாமளே எடுப்போம். அப்பா என்ன இடுப்பு இப்படி வலிக்குது, எட்டி வேற தொலைஞ்சு தொலைங்க. அம்மா ஒண்ணுமே வளகல.